பொதுவாக ஒரு பெரிய வளர்ந்த நாடுகள் எப்படி பெறுவாங்கன்னா மனிதாபிமான அடிப்படையில் செய்யணும். ஒரு பணக்காரர் இருக்கான்னு வைங்களேன், அந்த ஊரில் வந்து ஒரு ஏழைகள் கஷ்டப்பட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவான். அங்கே ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அவனே வந்து உணவு கொடுப்பான். அது வந்து எதன் அடிப்படையில் கொடுக்குறான்? நம்மளோட வசதி இருக்குது, நம்ம கண்ணால் பார்க்குறோன்னு. இவர் என்ன நினைக்கிறாரு, அதை ஏன் நான் செய்யணும், என் மக்களுக்கு பண்ணால் மட்டும் தான் நான் செய்வேன். செல்ஃபிஷ். ஆனால் இந்த குறைந்தபட்சம் கூட ஏன் மோடி வந்து நினைக்கல சார் இந்தியர்களுக்கு? இல்லை, மோடி நினைக்கல அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லை, குறைந்தபட்சம் இந்த டீபோர்ட்டட் நிறைய பேரை வந்து வெளியில் அனுப்பிச்சாங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம மக்களை ஏன் வந்து வெளியில் அனுப்புனாங்கன்ற ஒரு சுயநலை ஏன் மோடிக்கு தான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், நம்ம மக்களை எப்படி ஏன் அனுப்பிச்சாங்க, ஏன் இப்படி விட்டுக்கிட்டு இருக்கோம்? அப்போ இது என்ன, இந்த முதலாளித்துவ சிந்தனை பிரதமருக்கும் இருக்கிறதா அடிப்படையில் பார்க்கணும். இல்லை ஏன் இந்த கேள்வி வருது சார்? இப்போ அமெரிக்காவினுடைய பெரிய மார்க்கெட்டாக இந்தியா இருக்கும் பொழுது அப்போ தீர்மானிக்கக்கூடிய இடத்துல மோடி அவர்கள் தானே இருக்காரு. இல்லை, தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்திருந்தா நம்மளுடைய கை ஓங்கி இருக்கும், நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணி. இந்தியாவில் எது வேணும்ன்ற தீர்மானிக்கிறது இந்திய அரசு தானே சார்? நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், உலக அளவில் ஒரு பெரிய பணக்காரன், அதான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மை விட 6 மடங்கு பணக்காரன், மக்கள் தொகை குறைவு, ஒரு 30-35 கோடி தான் இருக்கும், நம்ம 140 கோடி. அமெரிக்காவுடைய தனி மனித வருமானம் என்பது 44 லட்சம். இந்தியாவுடைய தனி மனித வருமானம் எவ்வளவு? 1 லட்சம். நினைத்து பாருங்க. வளர்ந்த பணக்கார நாடு, அவர்களுடைய தேவை நமக்கு தேவை இருக்கிறது. பல்வேறு விஷயங்களில் நாம் அவர்களை சார்ந்து இருக்க தான் செய்கிறோம். இன்னைக்கு குளோபல் வில்லேஜ்னு ஆகிப்போச்சு, யாரையும் பகைத்து கொண்டு வாழ முடியாது. அதன் அடிப்படையில் தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க. இன்னைக்கு அவர்கள் கை தான் ஓங்கி இருக்கிறது. அதுதான் சொல்கிறேன், ஒருவேளை நம் கை ஓங்கி இருந்தால் இந்த பயணத்தை பிரதமர் மோடி ரத்து செய்திருப்பார்ன்ற. இதுவே நமக்கு விளக்கம் தானே. இப்போ என் கை ஓங்கி இருந்தால் நான் முடிவெடுத்திருக்க மாட்டேனா? ஏன் நான் ஓடணும்? இது ஒரு டிப்ளமசி, இது ஒரு வந்து விதமான ஒரு கான்ஸ்பிரசி, ஒரு விதமான தந்திரம் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நான் பயந்துட்டேன்னு எடுத்துக்க முடியாதா? நான் ஏன் உங்களை வந்து பார்க்க வர்றேன்னா, ஒன்று பயத்தின் அடிப்படையில் வந்து பார்க்க வரணும், இல்லை சமாதானத்தின் அடிப்படையில் உங்களை பார்க்க வரணும். உங்களை நான் பகைச்சிக்கிறதுக்கு நான் வந்து உங்களை பார்க்க வரணும்னு அவசியம் இல்லை. உங்களை நான் எதிரியாக டிக்ளேர் பண்ணுறதுக்கு உங்களை பார்க்க வரணும்னு அவசியம் இல்லை. நான் தான் பெரியாள்னு சொல்கிறதுக்கு உங்களை பார்க்க வரணும்னு அவசியம் இல்லை. அப்போ நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்? உங்களை பார்க்க வரேன். எனக்கு இப்படி நடந்திருக்கு சூழலில், என் நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என் இந்திய குடிமகன் எப்படியோ அவன் இல்லீகல் இமிகிரண்டோ அல்லது சட்டப்பூர்வம் இல்லாமல் போய் குடியேறினானோ அவன் இந்திய குடிமகன்.